அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா20 பசங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து எல்லாருக்குமே அந்த ரீல்ஸ் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிளீனிங் டவல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேம்பூ டவல்னு சொல்லி, அதாவது டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூனா தூக்கி போட்டுருவோம்ல, இது அப்படி கிடையாது. யூஸ் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் ஒன்று பார்த்தோம். அது வாங்கலாமா வேணாமா நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் நண்பர் ஒருத்தவங்க வந்து எனக்கு வாங்கி இதை சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இதெல்லாமா கிஃப்ட் பண்ணுவாங்கன்னா, இதோட விஷயம் பெருசு சின்னது அப்படி இல்லை. இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு நினைச்சு ஒருத்தவங்க அனுப்புறாங்கன்னா அதுதான் பெருசு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட்டை பிரிச்சு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு அதையும் பார்த்துருவோம். சேஃப்டி பேக்கிங் சைடுல போட்டுருக்காங்க பாருங்க. வைப் வாஷ், வாவ், வைப் வாஷ், ரீயூஸ் அப் டு 100 டைம்ஸ். 100 டைம்லாம் வந்து ரீயூஸ் பண்ண முடியுதா என்னன்னு பார்ப்போம். அச்சோ, என்ன இப்படி இருக்கு, ரோல் மாதிரி இருக்குடா. இது எடுத்து வந்து கட் பண்ணிக்கணும் போல இருக்கு. ஒரு டைம் இந்த வரைக்கும் பாருங்க, கட்டி கிழிச்சாலே போதும், கிழிச்சாலே போதும். கிளிங்க பொண்ணாங்க அவங்க கொடுத்துருக்காங்க பாருமா. இதான் இதை ஒரு டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜை துடைச்சிக்கலாமா, வாஷிங் மிஷின் துடைச்சிக்கலாமா, கேஸ் அடுப்பு துடைச்சிக்கலாமா, துடைச்சிட்டு வாஷ் பண்ணி காய வச்சிடலாமா, அதை நம்ம பார்க்க போறோம். அழுக்காவே ஆகல. நம்ம அப்பு வந்து இதுல மாவெல்லாம் கொட்டி அழுக்காக்கிட்டா நம்ம வந்து இதை துடைக்கிறோம். இப்ப நல்லா இருக்கா? இந்த ஃப்ரிட்ஜ் இப்பதான் புதுசா வாங்கினேன். இதை வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு எடுத்து வச்சா அந்த வீடியோ உங்களுக்கு போடலாம். ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒழுங்கா துடைக்க மாட்டேது வேற டவலு. பியூர் ஷைனிங் இல்லையே, ஒரு ஷைன் இல்லையா அந்த இடத்துல. நம்ம இது மாதிரி அழுக்காயிடுச்சு வந்து இதை நம்ம வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம். அடுத்தது வந்து வாஷிங் மிஷின் மேலதான் ரொம்ப அழுக்கே இருக்குது. வாஷிங் மிஷினை வச்சுட்டு துடைச்சிப்போம். துணியெல்லாம் போட்டு ரொம்ப இது மாதிரி துடைச்சுதான் இந்த துணி வந்து காயாம படுத்தி எடுக்குது. அதனால இதை நான் வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு யூஸ்ன்னு தெரியல, பார்ப்போம் சொல்லலாம். அவ்வளவுதான். நம்ம வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜையும் துடைச்சிட்டு திருப்பி வாஷ் பண்ணி கர்ச்சிப் மெரிமா காய போட்டுருவோம். இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் நான் வந்து வீடியோல சொல்றேன்.